அடிப்படை வசதியான குடிநீர் வசதி பேர்ணாம்பட்டுக்கும் குடியாத்தத்துக்கும் கட்டாயமாக வழங்க வேண்டும். இந்த டிரைனேஜ் ப்ராப்ளம் வந்து குடியாத்தத்திலையும் பேர்ணாம்பட்டிலையும் நிறையவே இருக்கு. இந்த ரிச்சஸ்ட் மேனுக்கு என்ன கிடைக்குதோ அது புவரஸ்ட் மேனுக்கும் கிடைக்கணும். நீங்க ரிச்சஸ்ட் தெருவில் மட்டும்தான் டிரைனேஜ் கரெக்டா இருக்குது, புவரஸ்ட் மேன் இன்னும் புவரா தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலை மாற டிரைனேஜ் சிஸ்டத்தை ஒழுங்குபடுத்தி கொடுக்கும்படி மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் நம்மளோட முதலமைச்சருக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். 50 வருடங்களாக கொத்தமாரி குப்பத்துக்கு வந்து பஸ் வந்து இல்லாம இருந்தது. அதை ஏற்படுத்தி கொடுத்த முதலமைச்சர் அவர்களுக்கும் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு ஊருக்கு வந்தீங்கன்னா ஃபுல்லாவே குப்பையா தான் இருக்கு. இந்த குடியாத்தத்திலையும் பேர்ணாம்பட்டிலையும் STP இருக்கு. பட் நகராட்சிக்கு வந்து குப்பை கொட்டுறதுக்கான இடங்கள் வசதி இல்லவே இல்லை. இது அந்த குப்பை கொட்டுற இடத்துல வந்து எம்ஜிஆர் நகர்ல கொட்டுறதுனால அந்த மக்களுக்கெல்லாம் வந்துட்டு டிசீசஸ் வருது. அதை தடுக்கிறதுக்காக ஒரு குப்பை கொட்டும் இடத்தை வந்து கொடுக்குமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். பேர்ணாம்பட்டு பகுதியில் வந்து ரொம்ப காலமா வந்து ஒரு காலேஜ் கூட இல்ல. அதனால ஒரு காலேஜ் கட்டி கொடுக்கும்படி மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் எங்கள் பேர்ணாம்பட்டுல வந்து பாத்தீங்கன்னா மோர்த்தனா டேம் ரொம்ப அழகா இருக்கும். அதை வந்து சுற்றுலா தலமாக மாற்றி கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பத்தல்பள்ளி டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சு பாதியிலே நிறுத்தி இருக்கிறாங்க. அதையும் வந்து விவசாயிகளுக்கு பயனுள்ள வகையில் கட்டி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலில் எங்களோட குடியாத்தத்துல தான் வந்து தேசிய கொடி வந்து நெய்யப்பட்டது. அதற்காக ஒரு நினைவு சின்னத்தை அமைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த